கொடுக்குறோம் போஸு, நம்மள எல்லாரும் நினைப்பாங்க. பாஸ் ஃபர்ஸ்ட் மர்டரு. நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அவன் அவ்வளோ வீக்கா தெரியலையே. நம்ம சர்ச்சில் மறைக்கல்வி ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா. ஆமா புஜி, நம்மளும் போலாம். நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பர் நான் தான் மேப். டோராக்கு தேவையான பொருள் என் பேக்ல இருக்கான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த பொருள் டோராக்கு தேவைப்படுமா? இல்ல, இது ஒற்றட்டுக்கு தேவைப்படும். ஹையா ஜாக்கி, நம்மளுக்கு கேப்டன் பேக்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சுடா, சீக்கிரம் வாடா, அவசரம்டா. கொடுக்குறோம் போஸு, நம்மள எல்லாரும் நினைப்பாங்களா லூஸு. ஹலோ அங்கிள், ஏதோ வேலைன்னு சொன்னீங்க, அவசரம் வேற சொன்னீங்க, என்னாச்சு? அங்கிள், நீங்கள் வேறு அவசரம்னு சொன்னோன்னே சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டேன், மாலைக்கு வேறு ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் என்னென்ன குத்துக்கள் மாதிரி அப்படியே நிற்கிறீங்க. அப்படியா? ஓகே ஜூலி, நம்மளுக்கு அங்கிள் வேலை சொல்லியிருக்காரு. என்னன்னா கேப்டன் பிளாக் நம்மளை மறைக்கல்வியோட இன்னாக்ரேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கு மதுரவாயில் அந்தோனியார் பங்கில் நடக்குதான். ஆனால் அதோட தீமை யாரோ திருடிட்டாங்க. அதை கண்டுபிடிக்க தான் இப்போ நம்ம அங்கே போகிறோம். ஜாக்கி, அதுக்காக இவ்வளோ முக்குறோம்? ஆமாம் ஜூலி. ஆமாம், நீ எங்கே வர? கூப்பிட்டது எங்களை. ஜூலி, என் பின்னாடி வந்த நீ காலி. சாதிக்க பிறந்தவன்டா இந்த ஜாக்கி. உன்னை சோதிக்க பிறந்தவிட அந்த ஜூலி. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணதுக்கு முன்னாடியும் எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா சொல்லலையே. இது ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே. வக்கீலுக்கு படிப்பாங்க லாயரு, இப்போ போடுவோம் ஒரு ப்ரேயரு. ஐயோ, மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏத்தி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏத்தி பாடுதே. இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை களைந்தார், என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை களைந்தார், என் தேவன் அவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் 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 ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏத்தி பாடுதே. சொல்லி சொல்லி மாறாத பேறுகள் கொடுத்தார், அதை சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே. சொல்லி சொல்லி மாறாத பேறுகள் கொடுத்தார், அதை சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே. ஆண்டவர் அவர் நாமம் தூயர் என்பதால், என் ஆண்டவர் அவர் நாமம் தூயர் என்பதால், அதை போற்றி போற்றி பாடுதே கொண்டாடுதே, பாடுதே கொண்டாடுதே. மனசெல்லாம் என் மனசெல்லாம் அவர் பாதம் பணிவோர்க்கு தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி அருளினார், எனக்கும் இறங்கினார்.
என் மீட்பர் அவரை பாடுதே கொண்டாடுதே பாடுதே கொண்டாடுதே மனசெல்லாம் என் மனசெல்லாம் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏத்தி பாடுதே மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே என் மாவேந்தர் அவரை எண்ணி ஏத்தி பாடுதே. வசனம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவசனம் 2. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாளில் எங்களை உம்முடைய வல்லமையால் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மேலான இரக்கத்திற்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் ஆவியின் வல்லமை எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். அலப்பற கிளப்புறோ கர்த்தர் நிரந்தரோ. திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல. சொல்லு ஜாக்கி சொல்லு. இப்போ நம்ம எங்கே போகிறோம், தீமை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஒன்றும் இல்லை, நேராக போ, லாரி வரும், ஏற்றுவான், அப்படியே போயிடு. ஏய் ஜூலி நில்லு, ஜூலி நில்லு. சொல்லு ஜாக்கி சொல்லு. கொஞ்சம் தள்ளு ஜூலி, தள்ளு. சாப்பிட்டதுக்கு பில்லு ஜாக்கி பில்லு. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா வரும் கல்லு ஜூலி கல்லு. கரெக்டு. ஐயோ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தல, எனக்கு டைம் பண்ணதே தெரியல. ஷேடோ கான்ஸ் வரத்துக்குள்ளே நான் போய் முதல்ல அந்த தீமை கண்டுபிடிக்கணும். அடுத்த வர ப்ரோக்ராமை இங்கே இருந்து பார்த்துக்கோ. நீ சொன்னா நான் இங்கே நிற்பேனா? உனக்கு முன்னாடியே போய் அந்த இடத்த நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. திருவின் இன்றைய எதிர்நோக்கிய பயணத்தில் அசைந்தாடும் தேருக்கு அச்சாணியாய், ஆண்டவரின் அடித்தூதனாய், இதயம் தொட்ட நாயகனாய், நம்பிக்கையின் ஒளியில் நம்மை வளர்த்தெடுத்து இயேசுவாய் நம்மை உருவாக்க, இமயமாய் நம்மை உயர்த்திட, ஆவியின் வழித்துணையோடு நம்மை வழி நடத்தும் நம் பாசமிகு பங்கு தந்தையை இன்முகத்தோடு பலத்த கலவரியோடு வரவேற்போம். ஆதவனின் கதிரொலியை பிரதிபலிக்கும் நில ஒளியாய், அமைதியின் தூதனாய், இயல்பான முகப்பொலியோடு தந்தையின் ஏவுதலை செய்து முடிக்கும் உதவி தந்தை அவர்களையும் அருட்சகோதரிகளையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திருவின் திட்டங்களை செயல்படுத்த பங்கு தந்தையோடு இணைந்து தூண்களாய் செயல்படும் பங்கு பேரவையின் உறுப்பினர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அலைமோதும் மாணவர்களின் நெஞ்சமதில் கலை எதுவும் புகுந்திடா வண்ணம் கருத்து செறிவு நிறைமதியாக சிறு திரியாக சிறு பொறியை பற்ற வைக்கும் கிடைத்திடும் நேரமதை கண்ணயர்ந்து கழிக்காமல் மாணவர்களின் நெஞ்சமதில் அமர்ந்திட அயராது உழைத்திடும் ஆசிரியர் பெருமக்களை நெஞ்சார வாழ்த்தி வரவேற்போம். அவசர உலகில் வாழ்ந்தாலும் அறிவியலோடும் ஆன்மீக பாதையிலும் செழித்து வளர்ந்திட தங்கள் குழந்தைகளை ஆலய பணிக்காக உற்சாகத்தோடு அனுப்பி வைக்கும் அன்பு பெற்றோர்களையும் நெஞ்சார வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றோம். தீபங்களே, வருங்காலத்தில் வண்ண விண்மீன்கள். 1000 வசதிகள் இருந்தாலும் திறமைகள் பல பெற்றிருந்தாலும் ஆன்மீகமே அனைத்திற்கும் முதற்படி மாணவ செல்வங்களை வரவேற்பதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் மறைக்கல்வி துவக்க விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஏய் ஜூலி, நீ எங்க பண்ற? நான் உனக்கு ப்ரோக்ராம் தானே போய் பார்த்துக்க சொன்னேன். ஜாக்கி, அதெல்லாம் அங்கே கரெக்டாக போயிட்டு இருக்கு. போலீஸில் மாட்டினா போடுவாங்க வழக்கு, இப்போ ஏற்றிருப்பாங்க குத்து விளக்கு. சரி வா, வேஸ்ட் பண்ணாம கீழே ஏதாவது தீம் கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். இவன் என்ன இத்த தண்டியா வந்து நிற்கிறான்.
ஜாக்கி, உன்னை தேடி யாரும் வந்திருக்காங்க. ஆஹா, கோத்து விட்டுச்சே பயபுள்ள. ஜூலி, நான் 1 2 3 சொல்றதுக்குள்ளே ஓடிடு. நான் ஓடி 10 நிமிஷம் ஆச்சு ஜாக்கி. வார்த்தையால் ஒளியாய் வந்த இறைவன், சத்தியத்தை போதித்த ஞான ஒளியான இறைவன், விண்ணுலகத்தை துறந்து மண்ணுலகில் உதித்து மண்ணுலகத்தை ஒளி பெற செய்த இறைவனை நம் மத்தியில் வரவேற்போம். மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று எவ்வளவோ விரும்புகிறேன் என்று மொழிந்த இயேசு நம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் பொறுமையினாலும் நம்பிக்கையினாலும் கருணையினாலும் பற்றி எரிய அழைப்பு விடுக்கிறார். முதல் திரியான அன்பு. அன்பு என்னும் ஒற்றை சொல் இந்த உலகினை ஆள்கிறது. அன்பும் தெய்வீகமும் ஒன்றே. எங்கே அன்பு உள்ளதோ அங்கே தெய்வீகம் குடிக்கொள்ளும் என்றபடி அன்பை வெளிப்படுத்தும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்பு என்ற திரியினை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். இரண்டாம் திரியான இரக்கம். இரக்கமுடையோர் பேறு பெற்றவர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற வார்த்தையின்படி பல்வேறு இரக்க செயல்களை தன் வாழ்வில் செய்து வரும் நம் பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு வில்சன் அவர்களை பண்போடு இரக்கம் என்ற திரியினை ஏற்று அழைக்கிறோம். மூன்றாம் திரியான பொறுமை. வாழ்க்கைக்கு வலிமை சேர்க்கும், இழப்பிலும் பொறுமை அமைதிப்படுத்தும், அகிலமே ஆள பொறுமை ஆணி வேறாகும் என்ற எங்களுக்கு பொறுமையாக கற்றுத்தரும் ஆசிரியராக திருமதி மேகலா அவர்களை பொறுமை என்ற திரியை ஏற்ற கனிவோடு அழைக்கிறோம். நான்காம் மற்றும் ஐந்தாம் திரியான நம்பிக்கை. நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் என்றபடி வாழ்வில் வெற்றி பெற நம்பிக்கையை மையமாக கொண்டு படித்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களை நான்காம் நம்பிக்கை என்ற திரியினை ஏற்ற பாசத்தோடு அழைக்கிறோம். எதுக்கு இப்படி மல்லு கட்டிட்டு இருக்க? பாஸ், ஃபர்ஸ்ட் மர்டரு. நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அவன் அவ்வளோ வீக்கா தெரியலையே. சரி, நம்ம போய் தீம் இருக்கான்னு பார்க்குறேன். ஜாக்கி, எனக்கு வேற பசிக்குது. கிடைச்சிடுச்சு. என்னது சாப்பாடா? வெங்காயம். என்ன நேரமும் சோறு சோறு சோறு. நம்மளுக்கு இனாகிரேஷனுக்கான தீம் கிடைச்சிருச்சு. வாங்க நம்ம இனாகிரேஷன் ஆளுக்கு போவோம். டோராவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. டோரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு புஜி. நம்ம சர்ச்சில் மறைக்கல்வி ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆமா புஜி, நம்மளும் போலாமா? போலாம், ஆனால் நம்மளுக்கு தான் வழி தெரியாதே. அட ஆமால, பொதுவா நம்மளுக்கு வழி தெரியலன்னா நம்ம யாரை கூப்பிடுவோம்? கரெக்டா சொன்னீங்க. எல்லாரும் மேப்ல சொல்லுங்க. நீங்கள் போகும் இடத்தின் வழி
வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான் த மேப், நான் த மேப், நான் த மேப். நண்பருக்கு கை நீட்டி வழியை காட்டும் வழிகாட்டி நான் த மேப், 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 நான் த மேப். டோராவும் புஜ்ஜியும் சர்ச்சுக்கு போக வழி தேடுறாங்க. அந்த வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். டோராவும் புஜ்ஜியும் சர்ச்சுக்கு போற வழியை சொல்லலாமா? டோராவும் புஜ்ஜியும் ஃபர்ஸ்ட் போக வேண்டிய இடம் பார்க், அடுத்து போக வேண்டிய இடம் பீச், அடுத்து போக வேண்டிய இடம் சர்ச். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பார்க், பீச், சர்ச். பார்க், பீச். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் போக வேண்டிய பிளேஸ் எது புஜ்ஜி? கரெக்டா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குக்கு போகணும். வாங்க போலாம். எங்க நம்ம போறோம்? பார்க்குக்கு போறோம். எங்க நம்ம போறோம்? பார்க்குக்கு போறோம். நீங்க பார்க்க பாத்தீங்களா? கரெக்டா சொன்னீங்க. அது அங்கதான் இருக்கு. ஷின்சான் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பறந்துட்டு இருக்கேன். நீ இப்படிதான் எசுக்கு மாசுக்கா பேசுவ. இதெல்லாம் யாரு? இது கசாமா, இது போ. அப்படியா? சரி. நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? நாங்கெல்லாம் மறைக்கல்விக்கு போறோம். மறைக்கல்வினா என்னது? மறைக்கல்வினா அங்க ஜீசஸை பத்தி சொல்லி தருவாங்க. அவங்க சொல்லி தரதை வச்சு நம்மளும் அவங்கள படி நடக்கலாம். எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாதான் நான் வருவேன். கண்டிப்பா கொடுப்பாங்க. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து போலாம். ஒரு சின்ன பையன் பக்கத்தான் கொடியன் செய்யும் வேலை எல்லாமே ஒன்ஸ் கேட்க வைக்கும் உங்கள் சாய்ஸ் ஆய் மாறிடுமே. என் பெயர் தான் ஷின்சானே, குறும்பு செய்யத்தான் பிறந்தேனே, தினம் கனவில் வருவேனே, உங்கள் ஃபேமிலியில் ஒருவனே. Come on baby, come on baby, டான்ஸ் தான் ஆடலாம். நாம் எல்லோரும் ஓடியாடி பாடி குதிக்கலாம், சிரிக்கலாம், இந்த ஊரே கலக்கலாம். சுத்தி வாழும் இவனே, குட்டி புயல் இவனே, கில்லியாய் பாய்வானே. ஒவ்வொரு நாளும் புது புது சேட்டையால் எல்லோரையும் சிரிக்க வைப்பான் ஷின்சான். பார்க்க கடந்துட்டோம். அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் பீச். எல்லாம் பீச்சுக்கு போலாமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? பீச்சுக்கு போறோம். எங்க நம்ம போறோம்? பீச்சுக்கு போறோம். நீங்க பீச்சை பாத்தீங்களா? கேட்கல. கரெக்டா சொன்னீங்க. அது அங்கதான் இருக்கு. துன்பம் இங்கு ஓட்டுவேன், கண் சிமிட்டும் நேரத்திலே உலகம் தன்னை நான் மாற்றுவேன். நேற்று நானும் கனவிலே, இன்று நானும் உறவிலே, நண்பரோடு கனவு யாவும் நானும் இங்கு நனவாக்குவேன். வானத்திலே நானும் பறவை போலவே. ஹெலிகாப்டர் நான் ஒரு பறக்கும் ரோபோ டோரேமோன். ஹே நோபிதா, அதோ டோரா, புஜ்ஜி, ஷின்சானா வந்துட்டு இருக்காங்க. பாத்தியா? எங்க டோரிமான்? கண்ணாடிய போட்டு பாரு நோபிதா ஒழுங்கா. ஹாய் டோரா, புஜ்ஜி. ஹாய். எல்லாம் எங்க மறைக்கல்வி கிளம்பிட்டீங்களா? எங்களுக்கும் ஸ்டோரிலாம் போட்டாங்கப்பா குரூப்ல. நிறைய ஈவெண்ட்லாம் நடத்துறாங்களா, டான்ஸ் இருக்கா, கதை சொல்றாங்களா, பத்தாதிக்கு ஸ்நாக்ஸ் தராங்களா. சூப்பர். அப்ப எல்லாரும் ஒண்ணாவே போலாம் வாங்க. ஆனா ஆனா அங்க போகலாமா? எல்லாரும் போலாமா? அப்ப ஜாலி, எல்லாம் போலாம் வாங்க. ஆனா அங்க போகணும்னா உனக்கு ரொம்ப முக்கியமா ஒண்ணு தேவையே. பைபிள்ங்க. ஆமா, கவலையே படாதீங்க. நம்ம கிட்ட டோரிமான்
அச்சச்சோ, நான் தான் என் பாக்கெட்டை கழட்டி துவைச்சி காய வச்சுட்டேனே. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட டோராவோட பேக் பேக் இருக்கே. எல்லாரும் பேக் பேக்னு சொல்லுங்க, பேக் பேக்னு சொல்லுங்க. பேக் 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 பேக். என்னோட பேக்குள்ள புக்கும் பொருளும் நிறைய நிறைய இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். பேக் 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 பேக். நான் தாதே. டோராக்கு தேவையான பொருள் என் பேக்ல இருக்கான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த பொருள் டோராக்கு தேவைப்படுமா? இல்ல, இது ஒட்டுறதுக்கு தேவைப்படும் ஒரு ஃபெவிகால். இந்த பொருள் டோராக்கு தேவைப்படுமா? இல்ல, இது கேர்ள்ஸ் யூஸ் பண்ற ஒரு லிப்ஸ்டிக். இந்த பொருள் டோராக்கு தேவைப்படுமா? இல்ல, இது கலர் அடிக்கிறதுக்கான ஒரு crayons. இந்த பொருள் டோராக்கு தேவைப்படுமா? ஆமா, இது ஒரு பைபிள். இதுதான் டோராக்கு தேவைப்படுது. பைபிளே டோரா கிட்ட போ. டிங் 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 டிங். சரி, இப்போ நம்மளுக்கு தேவைப்பட வேண்டிய பைபிள் நம்ம கையில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகணும்? நம்ம பார்க்க கடந்துட்டோம், பீச்சையும் தாண்டிட்டோம். தேர்ட் நம்ம போக வேண்டிய பிளேஸ் எது? கரெக்டாக சொன்னீங்க, நம்ம இப்போ சர்ச்சுக்கு தான் போகணும். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போகிறோம்? சர்ச்சுக்கு போகிறோம். எங்க நம்ம போகிறோம்? சர்ச்சுக்கு போகிறோம். உங்க கண்ணுக்கு சர்ச் தெரியுதா? கரெக்டா சொன்னீங்க, சர்ச் அங்கதான் இருக்கு. அங்க ஏதோ சத்தம் கேக்குது டோரா. அச்சச்சோ, எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அதுக்குள்ள நிறைய இருக்குமோ? ஐயோ, அதுதான் நினைக்கிறேன். அச்சச்சோ, நம்ம பைபிள திருடுறதா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் திருடனா? சரி, நாம இப்ப சர்ச்சுக்கு வந்துட்டோம். நம்ம தீம் இன்ட்ரோ சொல்லி தானே வர வச்சாங்க. தீம் இன்ட்ரோ கொடுக்குற ஆளுங்க எங்க? எல்லாரும் ஜாக்கி, ஜூலி, அங்கிள்னு கூப்பிடுங்க. கேட்கல, சத்தமா. ஹாய் டோரா. நம்ம இனாகிரேஷன் தீமை கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க செலிப்ரேட் பண்ணலாம். Clap your hands. Clap, clap, clap your hands. Stomp, stomp, stomp your feet. Stomp, stomp, stomp your feet. Swing, swing, swing your arms. Swing, swing, swing your arms. Dance everybody and sing with me. Dance everybody and sing with me. La la la, I'm so happy. Oh, so happy. Sing with me. La la la, I'm so happy. Oh, so happy. Sing with me. Jump, jump, jump around. Jump, jump, jump around. Touch the sky and touch the ground. Touch the sky and touch the ground. Shake, shake, shake your hips. Shake, shake, shake your hips. I know a song and it goes like this. I know a song and it goes like this. La la la, I'm so happy. Oh, so happy.
song and it goes like this. La la la, I'm so happy, oh so happy. Sing with me. La la la, I'm so happy, oh so happy. Sing with me. La la la, I'm so happy, oh so happy. Sing with me. La la la, I'm so happy, oh so happy. ஆமா என்ன பூஜி தீம் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு அத பண்ணாம உட்கார்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா கரெக்டா தான் சொன்னோம். எங்கப்பா தீமை கொண்டு வந்தீங்களா இல்லையாப்பா? நம்மளுக்கு தீம் கிடைச்சிருச்சு. ஹே கிடைச்சிருச்சு. சரி இப்போ நம்ம அந்த தீமை ஓபன் பண்ணணுமா இல்லையா? ஓபன் பண்றதுக்கு நம்ம கேப்டன் பிளாக்க கூப்பிடுவோமா? எல்லாம் சொல்லுங்க கேப்டன் பிளாக்னு. ஆனா கேப்டன் பிளாக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லாம அவங்கள போய் எப்படி வெல்கம் பண்ண முடியும்? அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு தெரியுமா? என் பேக்குக்குள்ள இருக்கு. எல்லாரும் பேக் பேக்னு சொல்லுங்க. பேக் பேக்னு சொல்லுங்க. பேக் 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 பேக். என்னோட பேக்குள்ள புக்கும் பொருளும் நிறைய நிறைய இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். பேக் 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 பேக். நான் தாது. தேங்க் யூ பேக் பேக். இப்பொழுது நம்மளுடைய பங்குச்சந்தை இந்த வருடத்திற்கான தீமை திறந்து வைப்பார். அவர் இந்த பட்டனை அமுத்த அந்த இதாவது திறக்கப்படும். அனைவரும் கரவோசைகளை எழுப்பி என்னை பிளாக் சொல்லி ஒரு வழி பண்ணிட்டீங்க. நான் பிளாக் இல்ல ப்ரௌனு. இந்தா எங்க ரிமோட்டா? அனைவரும் கரவோசைகளை எழுப்புவோம். ஃபாதர் டோரா கூப்பிடுறாங்க ஃபாதர். ஆமா கண்டிப்பா. ஓகே இப்போ தீம் ஓபன் பண்ணியாச்சு. நாம எல்லாமே ஜெயிச்சிட்டோம். நாம இப்போ பண்ண வேண்டியது என்ன? ஜெயிச்சிட்டோம். ரசா ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். ஹே சொல்லு பேக் பேக். நாங்க ஜெயிச்சிட்டோம். பூக்கள் இருந்த பூக்களை கடந்து தானே வந்தோம் 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 வந்தோம். ஹே நீங்கள் இருந்த கடலை கடந்து வந்தோம் 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 வந்தோம். ஹே குள்ளே நிறைய கிட்ட இருந்து பைபிள்ல தானே காப்பாத்தினோம் 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 காப்பாத்தினோம். ஹே ஹே ஹூ ஜாலி நாம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இன்னைக்கு ரொம்ப நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வழக்கமாக இருக்கிற நிகழ்ச்சி இல்லாமல் நான் இதை பார்த்ததே இல்லை. இந்த டோரா நம்ம ஜோரா எல்லாரும் பிடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அன்னைக்கு நிகழ்ச்சி. ஒரு ஜோராவை கேட்கலாமா? ஜோரா எல்லாருக்கும். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைப்புல இந்த மறைக்கல்வியை நடத்துறோம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். என்ன தலைப்பு? இயேசுவை இயேசுவை இயேசுவாய் இயேசுவாய் உருவாக இயேசுவை உருவாக்க. சொல்லுங்க இயேசுவாய். எல்லாரும் பசியில் இருக்கீங்க. எல்லாரும் மிக்சர் சாப்பிட்றீங்க. நல்ல முதல்ல நானும் தான் சாப்பிட்டுருந்தேன். இயேசுவாய் உருவாக இயேசுவை உருவாக்க. இதுதான் நம்முடைய இந்த ஆண்டுக்கான மறைக்கல்வி ஆண்டுக்கான தலைப்பு. இதை தான் நம்ம இந்த ஆண்டு முழுவதும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நான் மீண்டும் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான் பெற்றோர்களுக்கு, நீங்க பெரிய ஒரு பள்ளியில் உங்க பிள்ளைய படிக்க வைக்கலாம்.
ஸ்பாட்டனில் படிக்க வைக்கலாம், இங்கே இருக்கிற ஷாம் அகாடமியில் படிக்க வைக்கலாம், வேளாம்மாவில் இருக்கிற பெரிய பள்ளியில் படிக்க வைக்கலாம். பிள்ளைகள் நுனிநாக்கு ஆங்கிலம் பேசலாம், பயங்கரமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டான்ஸ், பரதநாட்டியம் ஆடலாம், கராத்தே கற்றுக்கலாம், மியூசிக் கற்றுக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் யாருமே கத்தர மாட்டாங்க. என்னது அது? இயேசுவை பற்றி யாருமே கத்தர மாட்டாங்க. ஒன்று, அதான் இந்த மறைக்கல்வி. இரண்டாவது, 1000 பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல அழகா இருந்தால் தான் மேடையில் ஏற முடியும். நுனிநாக்கு ஆங்கிலம் பேச மைக்கு பிடிக்க முடியும். இங்க அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை பிள்ளை நீ பாருங்க, இந்த முறை நிறைய புதுமுகங்கள் தான். வழக்கமாக ஒவ்வொரு முறையும் செய்த பிள்ளைங்களே செய்வாங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள் தான். அது பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லுவேன், இந்த மறைக்கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். தனி திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய இடம் இந்த தளம். நிறைய பேர் சொல்கிறாங்க, சினிமா ஃபீல்டெல்லாம் போனீங்கன்னா எனக்கு இந்த ஃபீல்டு கிடச்சிச்சு, வெற்றி வாங்கி சூடிட்டேன். நான் மீண்டும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த மறைக்கல்வி மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த மாதிரி மறைக்கல்வி படித்த பிள்ளைங்களும் எவ்வளோ நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள. பாடுவது, ஆடி பாருங்க எவ்வளோ பிள்ளைங்க டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க, எவ்வளோ அழகாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க. மீண்டும் ஒரு முறை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன், என்னை பெற்றோர்களுக்கு தவறாமல் இந்த பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், மற்ற பிள்ளைகளை அனுப்பி வைக்க முயற்சி செய்யுங்க. பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் மறைக்கல்வி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் நிகழ்வை மிக அழகாக, குறைந்த நாட்கள் தான், ஒரு வாரம் தான் டைம் கொடுத்தோம். அதை மிக சிறப்பாக நம்முடைய அருள் சகோதரிகள் மற்றும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் மிக அற்புதமான விதத்தில் ஒரு எளிமையான அழகான அற்புதமான நிகழ்வை நமக்கு நடத்தி காத்து கொடுத்திருக்காங்க. நிறைய ஏற்பாடுகள், ஷார்ட் டைம் ப்ரிப்பரேஷன் இவ்வளோ சூப்பராக கலக்கலாம். அப்போ நிறைய டைம் கொடுத்தா எவ்வளோ கலக்குவாங்க என்பது தெரியும். என்னோட பலத்த ஒரு கனவு கொடுத்து நம்முடைய அனைத்து ஆசிரியர்களுக்கும், அருள் சகோதரருக்கும், வாலண்டியர்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றிகள். நேர ஆனாலும் பரவாயில்லை என்று பிள்ளைகளோடு இருக்கிற நம்முடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை சின்ன ஒரு இயேசுவை உருவாக்க, இயேசுவாய் உருவாக என்ற சிந்தை நமதாக்கி கொண்டு தொடர்ந்து தவறாமல் கிடைக்கிற வாய்ப்பு. ஆங்கிலத்தில் மிக அழகாய் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், the greatest tragedy is a lost opportunity. எப்போதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. இந்த மறைக்கல்வி உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது எதுவாக இருந்தாலும், இயேசுவை அறிந்து கொள்வது, விவிலியம் படிப்பது, வசனங்களை மனப்பாடம் பண்ணுவது, டான்ஸ் ஆடுவது, ட்ராமா போடுவது, எதுவாக இருந்தாலும் கம்பேரிங் பண்ணுவது, டெக்கரேஷன் பண்ணுவது என்று பல விஷயங்களை இந்த இடம் உங்களுக்கு உருவாக்கி தர காத்திருக்கிறது. இந்த ஆண்டை நீங்கள் டோன்ட் மிஸ் இட். நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா? எல்லாரும் மிக்சர் சாப்பிடலே ரொம்ப அழகா இருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை God is good. அடுத்த வாரத்திலிருந்து உங்களுக்கான அந்த ஆன் டைம் கார்டு குத்துவாங்க, நேரத்தோடு வாங்க. நிறைய போட்டிகள், நிறைய விளையாட்டுகள், நிறைய பாடல்கள், உங்களை எவ்வளவு உற்சாகப்படுத்த அந்த அளவுக்கு உங்களை நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகள் உற்சாகப்படுத்த, பிள்ளைகள் தவறாமல் வருமாறு மீண்டுமா கேட்டுக்கொள்ள உங்கள் அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். God bless you. சரி, எல்லாம் ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சா? என்ன கேட்கல, நல்லா இருந்துச்சா? சரி, நம்மளும் இப்போ டான்ஸ் ஆடலாமா? பிரதர் கூட யாரெல்லாம் டான்ஸ் ஆட ஆசைப்படுறீங்க? ஓகே, அவன் எல்லாரையும் மிச்சரை கீழே வச்சுட்டு அப்படியே எழுந்துறீங்க. பெற்றோர்களும் ஆடலாம், யாருமே ஆடலாம். 3 ஸ்டெப் தான். ஓகேவா? ஜஸ்ட் 2 3 கீழே நீங்கள் கீழே நின்று ஆடுங்க. பிரதர் டீச்சர்ஸ் எல்லாம் இங்கே நின்று ஆடும். ஓகேவா? எல்லாரும் எழுந்திரிங்க.
விழாவுக்கு குழந்தைகளை அனுப்பிவிட்ட பெற்றோர்களுக்கு முதலாவதாக நன்றி. எல்லா குழந்தைகளும் அவங்க அம்மா அப்பாவுக்கு கை தட்டுங்க, நன்றி சொல்லுங்க. அடுத்ததாக இந்த விழாவை அனைத்து விதத்திலும் உதவி செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் நன்றிகள். அடுத்ததாக இது அனைத்துக்கும் பொறுப்பாளராக இருந்த நம்முடைய பங்கு தந்தை டொமினிக் ஆண்ட்ரூ அவர்களுக்கும் இணை பங்கு தந்தை மார்டின் அவர்களுக்கும் கரம் கோசை எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. தொடர்ந்து குழந்தைகளை அனுப்புங்க. நன்றி.